மார்க்கு 9 கேள்வி பதில்கள் விளக்கத்துடன். மார்க்கு 9:1 இல் இயேசு, இங்கே நிற்கிற சிலர் தேவனுடைய ராஜ்யம் வல்லமையோடு வருவதைக் காணும் வரை மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று கூறும்போது என்ன அர்த்தம்? பதில்: இது கடவுளுடைய ராஜ்யத்தின் உடனடி வெளிப்பாட்டைக் குறிக்கும் ஒரு தற்காலிக வாக்குறுதியாகும். பெரும்பாலும் ஆரம்ப முன்னோட்டமாக உருமாற்றம், உயிர்த்தெழுதல், பெந்தெகொஸ்தே மற்றும் காலங்காலமான நிறைவு ஆகியவற்றில் முழுமையான நிறைவேற்றத்துடன். நியாயப்படுத்தல்: மார்க்கு இந்த வார்த்தைக்கு பிறகு உடனடியாக உருமாற்றத்தை வைக்கிறார். 9:2 முதல் 8 வரை. எனவே விவரிப்பு ரீதியாக இது காணப்படும் நிகழ்வாக செயல்படுகிறது. இருப்பினும் வார்த்தைகள் ஒரு அடுக்கு நிறைவேற்றத்தை, முன்னோட்டம், உயிர்த்தெழுதல், நியாயப்படுத்தல், ஆவியால் அதிகாரம் பெற்ற பணி அனுமதிக்கிறது. இது ஏற்கனவே இன்னும் இல்லை என்ற ராஜ்ய மொழியை கலக்கும் மார்க்குவின் போக்கிற்கு பொருந்துகிறது. மோசேயும் எலியாவும் ஏன் மலையில் இயேசுவுடன் தோன்றுகிறார்கள்? பதில்: மோசேயும் எலியாவும் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். அவர்களின் இருப்பு இஸ்ரவேலின் வேதம் மற்றும் பணியின் உச்சக்கட்டமாக இயேசுவை உறுதிப்படுத்துகிறது. சட்டம் நிறைவேறியது, தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. நியாயப்படுத்தல்: யூத எதிர்பார்ப்பில் மோசே தோரா அதிகாரம், எலியா தீர்க்கதரிசன சாட்சி மற்றும் எசேக்கியா நம்பிக்கை. இயேசுவுடன் அவர்கள் உரையாடுவது தொடர்ச்சியையும் நிறைவேற்றத்தையும் குறிக்கிறது. இயேசு வெறுமனே மற்றொரு தீர்க்கதரிசி அல்ல, ஆனால் சட்டமும் தீர்க்கதரிசனமும் சுட்டிக்காட்டும் ஒருவர். மார்க்கு 9:4 முதல் 5 வரை. மோசே மற்றும் எலியா தொடர்பாக அவரை கேளுங்கள். மார்க்கு 9:7 என்ற கட்டளையை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? பதில்: கட்டளை இயேசுவை சட்டம் மற்றும் தீர்க்கதரிசனத்தின் மீது அதிகாரம் மிக்கதாக வைக்கிறது. மோசேயும் எலியாவும் உள்ளனர், ஆனால் தீர்க்கமான வெளிப்பாடு இப்போது இயேசுவின் மூலம் வருகிறது. அவர் முதன்மை மொழிபெயர்ப்பாளர் மற்றும் நிறைவேற்றுபவர். நியாயப்படுத்தல்: தெய்வீக குரல் பழைய ஏற்பாட்டு இறையியலாளர்களின் கர்த்தர் என்பதிலிருந்து குமாரனின் நேரடி ஒப்புதலுக்கு மாறுகிறது. கேளுங்கள் கட்டாயமானது, கீழ்ப்படிதலை கோருகிறது மற்றும் இறுதி கற்பித்தலதிகாரத்தை குறிக்கிறது. ஞானஸ்நான குரல் மையக் கருத்துடன் ஒப்பிடுக. இயேசேன் அவர்களிடம் உருமாற்றத்தை அமைதியாக வைத்திருக்கச் சொல்கிறார். மார்க்கு 9:9. பதில்: இது மார்க்குவின் மேசியானிய இரகசியத்தின் ஒரு பகுதியாகும். தவறான புரிதல்களை தவிர்க்கவும், அரசியல் மேசியா எதிர்பார்ப்புகள் மற்றும் மீட்புத் தேவையாக பேரார்வம் மரணம் வெளிப்பட அனுமதிக்கவும் இயேசு வெளிப்பாட்டின் நேரத்தை கட்டுப்படுத்துகிறார். நியாயப்படுத்தல்: உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு வரை மார்க்கு பலமுறை இயேசுவை வெளிப்பாடுகளை மானமாக்கச் சொல்கிறார். முன்கூட்டிய விளம்பரம் சிலுவைக்குச் செல்லும் பாதையை தடுக்கும் மற்றும் இயேசுவின் துன்பப்படும் மேசியாவை தவறாக புரிந்துகொள்ளும். மார்க்கு 9:11 முதல் 13 வரை. இயேசு எலியாவை யோவான் ஸ்நானகனுடன் இணைக்கிறார். யோவான் எலியா எப்படி இருக்கிறார்? இதன் விளக்கத்திற்கு என் அர்த்தம்? பதில்: யோவான் எலியாவின் ஆவி பாத்திரத்தை தீர்க்கதரிசன மனந்திரும்புதல் மற்றும் வழியை தயாரித்தல் நேரடி மறுபிறவியில் எலியா அல்ல என்றாலும் உள்ளடக்குகிறார். இது தீர்க்கதரிசன எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறது மற்றும் தீர்க்கதரிசன சகாப்தம் இயேசுவில் ஏன் உச்சத்தை அடைகிறது என்பதை விளக்குகிறது. நியாயப்படுத்தல்: இயேசுவின் வார்த்தைகள் நேரடி அடையாளத்தை விட தீர்க்கதரிசன மாதிரியியலை இணைக்கின்றன. மார்க்குவின் நற்செய்தி யோவானை தீர்க்கதரிசன முன்னோடியாக கருதுகிறது மற்றும் தீர்க்கதரிசன சாட்சியை நிராகரிப்பதை யோவானின் துஷ்பிரயோகம் விளக்குகிறது. மார்க்கு 9:14 முதல் 29 வரை. சீடர்கள் ஏன் பேயை விரட்டத் தவறிவிட்டனர்? பேய் அசாதாரணமாக சக்தி வாய்ந்ததா? பதில்: தோல்வி முதன்மையாக மேய்ச்சல் ஆன்மீகமானது, விசுவாசமின்மை, இயேசுவின் அதிகாரத்தைப் பற்றிய தவறான புரிதல் மற்றும் போதுமான ஆன்மீக ஒழுக்கம் இல்லாதது. இயேசு பின்னர் ஜெபத்தைக் குறிப்பிடுகிறார். பிரச்சனை தொடர்பு மற்றும் ஒழுக்கம் சார்ந்தது, வெறும் தொழில்நுட்பம் மட்டுமல்ல. நியாயப்படுத்தல்: இயேசு விசுவாசமற்ற தலைமுறையை மார்க்கு 9:19 கண்டிக்கிறார். பின்னர் இந்த வகை ஜெபத்தினால் மட்டுமே வெளிவருகிறது. மார்க்கு 9:29 என்று கூறுகிறார். இந்த கதை கடவுளை சார்ந்திருப்பதை வலியுறுத்துகிறது, பேய் விரட்டும் நுட்பத்தை அல்ல. நான் நம்புகிறேன்
என் அவநம்பிக்கையை வெல்ல எனக்கு உதவுங்கள். மார்க்கு 9:24 இன் பொழிப்புரை என்ற தந்தையின் கூக்குரலை நாம் எவ்வாறு படிக்க வேண்டும்? பதில்: இது ஒரு நேர்மையான, கலப்பின ஜெபமாகும். இது உண்மையான விசுவாசத்தை மாதிரியாக கொண்டுள்ளது. மனுதாரர் நம்பிக்கையை கொண்டுள்ளார் மற்றும் அதே நேரத்தில் ஆழமான நம்பிக்கைக்கு முறையிடுகிறார். இயேசு அந்த நேர்மையான விசுவாசத்திற்கு குணப்படுத்துதலுடன் பதிலளிக்கிறார். நியாயப்படுத்தல்: தந்தையின் தெளிவின்மை கண்டிக்கப்படவில்லை, அது இயேசுவின் தலையீட்டிற்கான அடிப்படையாகிறது. இந்த சொற்றொடர் நிலையான எல்லாம் அல்லது இல்லை படத்தை விட விசுவாசத்தின் மாறும் தொடர்புடைய தன்மையை படம் பிடிக்கிறது. உருமாற்றத்தையும் சிறுவனின் விடுதலையையும் நெருக்கமாக வைப்பதன் கதை மற்றும் இறையியல் செயல்பாடு என்ன? பதில்: 2 காட்சிகளும் ஒரு மார்க்கன் சாண்ட்விச்சை உருவாக்குகின்றன. இது தெய்வீக மகிமை, மலை மற்றும் மனித துயரத்தை, பள்ளத்தாக்கு வேறுபடுத்துகிறது. இது இயேசுவின் மகிமை மற்றும் மேசியானிய பணி உழைப்பு மற்றும் தீமையை எதிர்கொள்வதை உள்ளடக்கியது என்பதைக் காட்டுகிறது. நியாயப்படுத்தல்: மார்க்குவின் இணைப்பு, துன்பத்தையும் ஆன்மீக அடிமைத்தனத்தையும் கையாளும் மகிமைப்படுத்தப்பட்ட மேசியாவின் முரண்பாட்டை எடுத்துக்காட்டுகிறது. மகிமை மனித நிலையை தவிர்ப்பதில்லை. இயேசுவின் மரணம் குறித்த 2வது கணிப்பை சீடர்கள் ஏன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை? மார்க்கு 9:30 முதல் 32 வரை. பதில்: அவர்களின் கலாச்சார எதிர்பார்ப்புகள், வெற்றிகரமான மேசியா மற்றும் ஆன்மீக நுண்ணறிவு இல்லாமை புரிதலை தடுக்கின்றன. துன்பப்படும் மேசியாவின் அவதூறு மற்றும் சீடர்களின் படிப்படியான கற்றல் வளைவை அடிக்கோடிட்டுக் காட்ட மார்க் இதை பயன்படுத்துகிறார். நியாயப்படுத்தல்: மீண்டும் மீண்டும் கணிப்புகள் இருந்தபோதிலும் சீடர்கள் மேசியாவை துன்பம் மீட்பு அல்ல, மரியாதை சக்தி அடிப்படையில் விளக்குகிறார்கள். எனவே அவர்கள் உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு வரை அர்த்தத்தை இழக்கிறார்கள். முதலாவதாக இருக்க விரும்புபவர் கடைசியாகவும் வேலைக்காரனாகவும் இருக்க வேண்டும். மார்க்கு 9:35 என்று இயேசு என்ன சொல்கிறார்? பதில்: கடவுளுடைய ராஜ்யத்தில் உண்மையான மகத்துவம் என்பது பணிவான சேவை மற்றும் சுய தியாகத்தால் அளவிடப்படுகிறது. பொதுவான மரியாதை நிலை அளவீடுகளின் தலைகீழ். நியாயப்படுத்தல்: ஒரு குழந்தையை அவர்களுக்கு முன் வைப்பது. மார்க்கு 9:36 முதல் 37 வரை. இந்த விஷயத்தை உறுதியானது. பாதிக்கப்படக்கூடியவர்களை வரவேற்பது கிறிஸ்துவை வரவேற்பதற்கு சமம். மார்க் தொடர்ந்து வேலைக்கார தலைமையை மதிக்கிறார். காண்க பேரார்வ கணிப்பு. பாவத்தை தவிர்க்க கையை வெட்டுவது அல்லது கண்ணை பிடுங்குவது பற்றிய இயேசுவின் கடுமையான உருவகத்தை நாம் எவ்வாறு விளக்க வேண்டும்? மார்க்கு 9:43 முதல் 48 வரை. பதில்: பாவத்தை தீவிரமாக தவிர்க்க வலியுறுத்தும் மிகைப்படுத்தப்பட்ட தார்மீக சொல்லாட்சி இது. பாவத்தின் நித்திய விளைவுகளை தடுக்க தீர்க்கமான நடவடிக்கையை இயேசு கோருகிறார், நேரடி உடல் சிதைவை அல்ல. நியாயப்படுத்தல்: யூத ரபிக்கள் நெறிமுறை அவசரத்திற்கு மிகைப்படுத்தலை பயன்படுத்தினர். மார்க்கின் கருத்து: பின்னர் நித்திய இழப்பை விட இப்போது சிறந்த வேதனையான தியாகம். உருவகமாக எச்சரிக்கையுடன் விளக்குங்கள். மார்க்கு 9:44 முதல் 46 வரை. அவர்களுடைய புழு சாகாமலும் நெருப்பு அணையாமலும் என்ற சொற்றொடர் தோன்றுகிறது. அந்த அபோகாலிப்டிக் மொழியை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? பதில்: இது மீள முடியாத தீர்ப்பை சித்தரிக்க அபோகாலிப்டிக் உருவகங்களை ஏசாயா பயன்படுத்துகிறது. இந்த மொழி கடவுளிடமிருந்து இறுதிப் பிரிவின் தீவிரத்தையும் நிலைத்தன்மையையும் வலியுறுத்துகிறது. நியாயப்படுத்துதல்: தார்மீக அவசரத்தை அடிக்கோடிட்டுக் காட்ட மார்க்கு தனது பார்வையாளர்களுக்கு நன்கு தெரிந்த தெளிவான மையக் கருத்துக்களை கடன் வாங்குகிறார். உண்மையில் உருவகமாக படித்தாலும் உரையின் உந்துதல் தார்மீக மற்றும் காலங்கால எச்சரிக்கையாகும். மார்க்கு 9:29 இல் இயேசு இந்த வகை ஜெபத்தால் மட்டுமே வெளிவர முடியும் என்று கூறுகிறார். சில மொழிபெயர்ப்புகள் மற்றும் உபவாசம் என்று சேர்க்கின்றன. என்ன நடக்கிறது? பதில்: குறுகிய வாசிப்பு, ஜெபம், சிறந்த விமர்சன கையெழுத்து பிரதிகளை பிரதிபலிக்கிறது மற்றும் பின்பற்றுகிறது. நீண்ட ஜெபம் மற்றும் உபவாசம் பிற்கால கையெழுத்து பிரதி மரபுகளில் தோன்றுகிறது. இறையியல் புள்ளி எஞ்சியுள்ளது. ஆன்மீக ஒழுக்கங்களும் கடவுளைச் சார்ந்திருத்தலும் அவசியம். நியாயப்படுத்துதல்: உரை ஆதாரங்கள் குறுகிய சொற்றொடரை ஆதரிக்கின்றன.
மெய்ப்பு முக்கியத்துவம், உண்மையான ஆன்மீக சார்புக்கான தேவை, வாசிப்பில் உயிர் வாழ்கிறது. இந்த வகை என்பது ஜெபத்தால் மட்டுமே வெளியேற முடியும் என்பதில் எதை குறிக்கிறது? பேய் வகை, வழக்கு தீவிரம் அல்லது வேறு ஏதாவது? பதில்: இது குறிப்பாக வன்முறை அல்லது வேரூன்றிய வெளிப்பாடுகளை பிடிவாதமான ஆட்கொள்ளல் குறிக்கிறது. சிறப்பு பிரார்த்தனை சார்ந்திருப்பதற்கான தேவையை வலியுறுத்துகிறது. இது மனித நிறுவனம் போதுமானதாக இல்லாத ஒரு நிகழ்வையும் குறிக்கலாம். நியாயப்படுத்தல் சூழல் மற்ற வெற்றிகரமான பேயோட்டுதல்களுடன் வேறுபாட்டைக் காட்டுகிறது. இயேசுவின் கருத்து மனித நுட்பத்தை விட கடவுளை நம்பியிருப்பதற்கு கவனம் செலுத்துகிறது. யோவான் நிறுத்த விரும்பிய பெயரிடப்படாத பேயோட்டுபவர் மீது இயேசுவின் சகிப்புத்தன்மையாலென்ன இறையியல் கருத்து முன்வைக்கப்படுகிறது. மார்க்கு 9:38 முதல் 41 வரை. பதில்: இயேசு தனது பெயரில் ஊழியத்தை தாராளமாக மதிப்பிடுவதை ஊக்குவிக்கிறார். இயேசுவுக்கு பலனளிக்கும் மற்றவர்களின் ஊழியம் அவர்கள் உடனடி வட்டத்தில் இல்லாததால் விலக்கப்படக்கூடாது. நியாயப்படுத்தல் இது திருச்சபை வெளிப்படைத்தன்மையை பிரிவினைவாதமாக இருக்க வேண்டாம் கற்பிக்கிறது. அதே நேரத்தில் ஒருதரத்தை பராமரிக்கிறது. என் பெயரில் செயல்கள் முக்கியம். நமக்கு எதிராக இல்லாதவர் நமக்காக இருக்கிறார் என்ற வரி கூட்டுறவானால் பகுத்தறியும் பணியை ஆதரிக்கிறது. துன்பம் மற்றும் தீமையின் பிரச்சினையை சிறுவனின் வலிப்பு வர்சஸ் இயேசுவின் பேரார்வ கணிப்புகள் மார்க்கு 9 எவ்வாறு கையாள்கிறது? பதில்: இயேசு எதிர்கொள்ளும் உடனடி யதார்த்தங்களாக துன்பத்தையும் தீமையையும் மார்க்கு முன்வைக்கிறார். சிறுவனை குணப்படுத்துதல், அதே நேரத்தில் இயேசுவின் சொந்த பாதையில் மீட்பின் துன்பம் அடங்கும் என்பதையும் காட்டுகிறது. ராஜ்யத்தின் சக்தி துன்பத்தை தவிர்ப்பதன் மூலம் அல்ல, நடுவே செயல்படுகிறது. நியாயப்படுத்தல், கதை குணப்படுத்துதல், இராஜ்யத்தை உடைத்தல் மற்றும் பேரார்வ கணிப்புகள், மேசியானிய பணியின் விலை ஆகியவற்றை இணைத்து தீமையின் மீதான வெற்றியை துன்ப வேலைக்கார மாதிரியுடன் இணைக்கும் ஒரு இறையியலை வழங்குகிறது. மார்க்குவின் சமூக நெறிமுறைகளுக்கு மார்க்கு 9:33 முதல் 37 வரை இல் உள்ள குழந்தை மையக் கருத்தின் முக்கியத்துவம் என்ன? பதில்: குழந்தை பாதிப்பு மற்றும் சார்பு நிலையை குறிக்கிறது. குறைந்ததை வரவேற்பது என்பது இயேசுவுடன் ஒருவரை அடையாளம் காட்டும் நெறிமுறை நடத்தை. இது சமூக விருந்தோம்பல், பணிவு மற்றும் பாதுகாப்பற்றவர்களின் பாதுகாப்பிற்கான ஒரு அடிப்படையை உருவாக்குகிறது. நியாயப்படுத்துதல் குழந்தைகளுக்கு குறைந்த அந்தஸ்து இருந்த ஒரு கலாச்சாரத்தில் இயேசுவினொருவரை சமூக படிநிலையை தகர்த்து பலவீனமானவர்களை பராமரிப்பதன் மூலம் சீஷத்துவத்தை வரையறுக்கிறது. ஒட்டுமொத்தமாக மார்க்கு 9 எவ்வாறு மார்கன் கிறிஸ்துவியலை வடிவமைக்கிறது அல்லது ஆழப்படுத்துகிறது? பதில்: இது 2 மடங்கு கிறிஸ்துவியலை முன்வைக்கிறது. இயேசு தெய்வீக மகிமையில் உருமாறினார், குமாரத்துவத்தையும் தெய்வீக ஒப்புதலையும் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அவர் துன்பப்பட்டு இறக்க வேண்டியவர், துன்பப்படும் வேலைக்காரன். இயேசு யார் என்பதற்கு இந்த அத்தியாயம் மேன்மையையும் அவமானத்தையும் இன்றியமையாததாக சமநிலைப்படுத்துகிறது. நியாயப்படுத்துதல் உருமாற்றம் மார்க்கு 9:2 முதல் 8 வரை தெய்வீக மகிமையை வெளிப்படுத்துகிறது. சேவை பற்றிய பேரார்வ கணிப்புகள் மற்றும் போதனைகள் மார்க்கு 9:30 முதல் 37 வரை மேசியாவின் மீட்பிற்கான பாதையை வெளிப்படுத்துகின்றன. மார்க்குவின் உருவப்படத்திற்கு பதற்றம் மையமானது. சுருக்கம் முக்கிய கருப்பொருள்கள். சுருக்கம் 2-3 பத்திகள். மார்க்கு 9 சிலர் ராஜ்யம் வருவதைக் காண்பார்கள் என்ற குழப்பமான தீர்க்கதரிசன வாக்குறுதியுடன் தொடங்குகிறது. இது உடனடியாக உருமாற்றமாக உணரப்படுகிறது. இயேசுவின் உடைகள் மற்றும் தோற்றம் மகிமைப்படுத்தப்படுகின்றன. அதே நேரத்தில் மோசேயும் எலியாவும் தோன்றுகிறார்கள். கடவுள், இவர் என் மகன், அவருக்கு செவிகொடுங்கள் என்று அறிவிக்கிறார். பின்னர் இயேசு இந்த வெளிப்பாட்டைப் பற்றி இரகசியமாக அறிவுறுத்துகிறார். கூட்டத்திற்கு திரும்பிய இயேசு மனித உடைந்த தன்மையை எதிர்கொள்கிறார். சீடர்களால் துரத்த முடியாத வன்முறை ஆவியால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன் அவரை குணப்படுத்துகிறார். சீடர்களின் நம்பிக்கையின்மை மற்றும் ஜெபத்தின் அவசியத்தை மற்றும் ஆன்மீக தயார்நிலை அம்பலப்படுத்துகிறார். அவர்கள் பியணிக்கும்போது இயேசு மீண்டும் தனது துரோகம்
மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை முன்னறிவிக்கிறார், ஆனால் சீடர்கள் குழப்பத்தில் உள்ளனர். பின்னர் இயேசு உண்மையான மகத்துவம், சேவை மற்றும் பணிவு, மற்றவர்களை பாவம் செய்ய வைப்பதன் நெறிமுறை தீவிரம், பாவத்தை தீவிரமாக தவிர்ப்பதை வலியுறுத்துவதற்கு அப்பட்டமான மிகைப்படுத்தலை பயன்படுத்துதல் மற்றும் இயேசுவின் பெயரில் சேவை செய்பவர்களிடம் விருந்தோம்பல் பற்றி கற்பிக்கிறார். அத்தியாயம் நெருப்பையும் உப்பையும் சுத்திகரிப்பது, சமூகத்தை தூய்மை, பரஸ்பர அமைதி மற்றும் தனித்துவமான சாட்சியத்திற்கு அழைப்பது பற்றிய குறிப்பிடத்தக்க படங்களுடன் முடிகிறது. முக்கிய கருப்பொருள்கள்: ராஜ்யம் ஏற்கனவே இன்னும் இல்லை, இயேசுவின் மகிமையின் வெளிப்பாடு, எதிராக துன்பத்தின் அவசியம், நம்பிக்கை மற்றும் ஆன்மீக சார்பு, ஜெபம், ஊழியர் தலைமை மற்றும் பணிவு, மேய்ப்பு நெறிமுறைகள், பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாத்தல், மற்றவர்கள் தடுமாறாமல் தடுப்பது, மற்றும் இறுக்கமான குழுக்களுக்கு அப்பால் ஆவியைத் தாங்கும் ஊழியத்திற்கான திறந்த தன்மை.